ஹாய், நம்ம டூல்பாக்ஸ் யூடியூப் சேனல் பார்த்துட்டு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் வந்து டைப்புங்கிற மெனுக்குள்ளார அடுத்தது ஒரு சில ஆப்ஷன் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அதில் நம்ம ஏற்கனவே பார்த்து முடிச்சதில் அடுத்தது ஃபிட் ஹெட்லைன். இது வந்துட்டு நமக்கு இப்போது விசிபிளாக இல்லை. அது என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஹெட்லைன் கொடுக்குறோம். அதாவது இந்த ஹெட்லைன் வந்துட்டு லெஃப்ட் டு ரைட்டு நம்ம ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இந்த பாக்ஸ்க்குள்ளார வித்தின் பாக்ஸ்க்குள்ளார அந்த ஹெட்லைன் வந்து ஃபிட் பண்ணுறது, அதுக்கு தான் வந்துட்டு இந்த ஆப்ஷன். இதை கொடுத்தீங்கனாக்கா டிஃபால்ட்டாக வந்து ஃபிட் ஆகிடும். செலக்ட் பண்ணிவிட்டு நான் எப்படி செலக்ட் பண்ணேன்னா, ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் டூல் எடுத்துக்கிட்டு வந்து இந்த டெக்ஸ்ட் மேலே வச்சு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கனாக்கா ஒரு வேர்டு, கண்டினியூவாக கிளிக் பண்ணிங்கனாக்கா ஒரு 3 டைம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஒன் லைன் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா நம்ம மேனுவலாக இங்கே ஸ்டார்டிங்கில் கிளிக் பண்ணி அப்படியே ஃபுல்லாக கிளிக் பண்ணலாம். ஓகேங்களா? ஷார்ட்டாக பண்ணணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் ஒரு ட்ரிபிள் கிளிக் பண்ணுங்கள், எல்லாம் செலக்ட் ஆகிடும். டைப்பில் வந்து ஃபிட் ஹெட்லைன் கொடுங்க. பாருங்கள், அந்த சேஞ்சஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ அதுவாகவே வந்துட்டு ஒவ்வொரு லெட்டருக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கணும், அந்த கேப்பை வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கணுமோ அதுவாகவே எடுத்துக்கிடுச்சு. நம்ம வந்து அந்த ஸ்பேஸ் ஓகே அப்படின்னா கண்டினியூ பண்ணிக்கலாம், அடுத்த ஸ்டெப் போகலாம். இல்லை அப்படின்னா நம்ம மேனுவலாக அடுத்தது அதையே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கேரக்டருக்குள்ளார வந்து அந்த ட்ராக்கிங் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து ஃபாண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும். அப்படி கொடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஹரிசாண்டல் ஸ்கேலையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு லேஅவுட் பண்ணும்போது தான் நமக்கு அது எப்படியெல்லாம் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறது நமக்கு தெரிய வரும். ஓகே, இந்த ஃபாண்டு ஹெட்லைனுக்கு கொடுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி ஹெட்லைனுக்கு வந்துட்டு பெரிய ஃபாண்டில் நல்லா போல்டாக இருக்கணும் இல்லையா. அதனால் ஃபாண்டும் வந்துட்டு நம்ம வேறு மாற்றிக்கணும். மற்றபடி அந்த ஃபாண்ட் ஸ்டைல் ஃபாண்ட் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். நார்மலாக இருக்கிற ஃபாண்டை விட இதில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகே, இது வந்துட்டு ஃபஸ்ட்டில் கொடுத்த அலைன்மெண்ட்டில் அதுவாகவே 2 லைன் வந்துட்டு கன்வெர்ட் ஆகிட்டு, ஸோ நமக்கு இந்த ஹெட்லைன் ஓகேனாக்கா நம்ம இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்தது டைப்குள்ளார கிரியேட் அவுட்லைன் இருக்குது. இது தாங்க ரொம்ப முக்கியம். அதிகமாக நம்ம வந்துட்டு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஷார்ட்கட் வந்துட்டு கமாண்ட் ஷிஃப்ட் ஓ. ஓகேங்களா? நீங்கள் கீபோர்டை வந்துட்டு விண்டோஸ் யூஸ் பண்ணுறவங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓ கொடுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா, கிரியேட் அவுட்லைன்னாக்கா சில பேர் இதுக்கு பேர் வந்து பேத்தும்பாங்க, PATH, பேத் ஃபைலை வந்து பேத் பண்ணி கொடுங்க அப்படிம்பாங்க. சில பேர் அவுட்லைன் பண்ணி கொடுப்பாங்க. சில பேர் கன்வெர்டட் கர்வ்ஸ் பண்ணி கொடுங்க அப்படிம்பாங்க, கர்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஒர்க்குக்கு வந்துட்டு பல பேர் இருக்குது. இதில் வந்துட்டு கிரியேட் அவுட்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது டெக்ஸ்ட்டாக இருக்கிறத வந்துட்டு வெக்டர் ஷேப்புக்கு மாற்றிட்டோம்னா அது வந்து ஃபாண்ட் இஷ்யூவே வராது. சில நேரம் நான் இப்போ இந்த ஹெட்லைனுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷல் ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி நான் நார்மல் ஸ்டாண்டர்ட் ஃபாண்ட் தான் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு ஃபாண்டு வச்சுருக்கிறேன். அந்த ஃபாண்டு வந்து வேறு ஒரு கம்ப்யூட்டரில் இல்லை. ஸோ அந்த கம்ப்யூட்டரில் போய் நான் சின்ன கரெக்ஷன் பண்ணணும். பட் என்னால் ஓப்பன் பண்ண முடியாது. ஓப்பன் பண்ணனாக்கா இந்த ஃபாண்டு மிஸ்ஸிங் அப்படின்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்துட்டு மைரீட் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் இருக்குது. இந்த ஃபாண்டு அந்த கம்ப்யூட்டரில் இல்லைனால் இந்த பிரச்சனை வரும். அது வந்துட்டு வியூவிங்க்கு மேபி வந்துட்டு கரெக்டாக இருக்கலாம். நீங்கள் அடுத்து எடிட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு டிசைன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பொதுவாக எல்லா ஃபாண்டையுமே அவுட்லைன் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. அவுட்லைன் பண்ணிடுறதுனால என்ன ஆகுனாக்கா, சில இடங்களில் வந்துட்டு ஃபாண்ட் வந்து ஹிடன் ஃபாண்ட்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இல்லாமல் போயிடும்.
அதுக்கப்புறம் வந்துட்டு அலைன்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு எங்கேயுமே ரன் ஆகாது. அலைன்மெண்ட் ரன்னுனா என்னென்னா, இப்போது நம்ம இதை வந்துட்டு ஒரு அலைன்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த பேராகிராஃப் வந்து இதோட கண்டினியூட்டி இங்கே போயிருக்குது. நான் வேறு ஒரு சிஸ்டமில் போய்ட்டு ஓப்பன் பண்ணும்போது இது மேபி ஒரு லைன் வந்து எக்ஸ்ட்ரா பேக்கில் கூட வரலாம். இதுக்கு பேர் தான் அலைன்மெண்ட் ரன். ஓகேவா. அடுத்தது பார்த்தாக்கா லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், ஃபாண்ட் ரன்னு, இந்த மாதிரி ஒரு சில இஷ்யூஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அவுட்லைன் பண்ணி ஒரு ஃபைல் அவுட்புட் எடுத்தோம்னாக்கா அது இன்னும் ரொம்ப சேஃப். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எந்த ஃபாண்ட்ஸ் எல்லாம் நம்ம அவுட்லைன் பண்ணணுமோ ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணணும். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அவுட்லைன் பண்ணிட்டீங்கனாக்கா திரும்ப அந்த ஃபாண்ட்டை உங்களால் எடிட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபாண்ட்டை நான் இப்போ வந்து எடிட் பண்ணணும். 460 கேமராஸ் அண்டு 22 ரேடார்னு இருக்குது. நான் இதை வந்து 20 மாற்றணும். 460 இருக்கிறது வந்துட்டு 480 மாற்றிட்டேன். இது ஓகே. இப்போது ஒரு டூப்ளிகேட் ஃபாண்ட் எடுத்து வச்சுருக்கிறேன், டைட்டில். அதையே இங்கே டூப்ளிகேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த டூப்ளிகேட்டை நான் வந்து கர்வ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. கிரியேட் அவுட்லைனில் போயிட்டு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இது எல்லாமே அவுட்லைனாக மாறிட்டு. இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னா நல்லா ஜூம் இன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கர்சர் கிட்டக்க வர்றதும் இதுக்கு வந்துட்டு சுற்றி ஒரு அவுட்லைன் ஷேப் வருது பார்த்தீங்களா, ஒரு ப்ளூ கலரில். இதுதான் வந்துட்டு அவுட்லைன். இந்த ஷேப்புக்கு வந்துட்டு வெக்டராக அது கன்வெர்ட் ஆகிடுச்சு. பட் இங்கே வந்தீங்கன்னாக்கா கீழே ஒரே லைன் வரும், டெக்ஸ்ட் லைன் மட்டும்தான் வரும். இது வந்துட்டு அவுட்லைன் பண்ணலை. இது வந்துட்டு ஸ்டில் இந்த ஒர்க்கிங் ஃபைலாகவே இருக்குது, எடிட்டபிள் டெக்ஸ்ட்டாகவே இருக்குது. இதுதான் வந்துட்டு உங்களுக்கு வேறு ஒரு சிஸ்டமில் போய்ட்டு ஓப்பன் பண்ணும்போது ப்ராப்ளமாக வரக்கூடியது. இதையே இன்னும் வேறு மாதிரி செக் பண்ணலாம் அப்படின்னாக்கா கமாண்ட் ஒய் கொடுத்தீங்கன்னாக்கா ப்ரிவ்யூ மோடுக்கு, அவுட்லைன் மோடுக்கு நீங்கள் வந்துடலாம். அதாவது இங்கே வியூவில் போய்ட்டு ப்ரிவ்யூ மோடு இருக்கும், அவுட்லைன் மோடு இருக்கும். இப்போ நம்ம இருக்கிறது ப்ரிவ்யூ மோடு. ஸோ ப்ரிவ்யூ மோடில் பார்த்தீங்கன்னாக்கா அவுட்லைன் மோடில் இருக்கும். இந்த அவுட்லைன் மோடில் பார்த்தீங்கன்னாக்கா அதோட எட்ஜஸ் மட்டும் தான் நமக்கு தெரியும், கலர் ஃபில்லாக இருக்கிறது தெரியாது. எப்போனா வெக்டர் ஃபைலுகளுக்கு மட்டும். இதுவே ஒரு கிராஃபிக்ஸாக இருக்குது அப்படின்னாக்கா நமக்கு அது தெரியாது, அதில் வந்து கலர் ஃபில்லாகி தான் வரும். இந்த டெக்ஸ்ட்டுக்கும் இந்த டெக்ஸ்ட்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? இது வந்து அவுட்லைன் பண்ணது, அது வந்து வெக்டர் ஷேப்புக்கு மாறிடுச்சு. இது அவுட்லைன் பண்ணாத இருக்கக்கூடிய எடிட்டபிள் ஃபாண்டு, அது இன்னும் ஃபாண்ட் டைப்பாகவே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஷார்ட்கட்டில் வந்துட்டு ஈஸியாக உடனே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஷார்ட்கட் கீ வந்துட்டு கமாண்ட் ஒய். நார்மலாக வர்றதுக்கு ப்ரிவ்யூ மோடுக்கு கமாண்ட் ஒய் தான், அவுட்லைன் மாறுறதுக்கும் கமாண்ட் ஒய் தான். ஸோ ஒரே ஆப்ஷனுக்குள்ளார 2 ஃபங்க்ஷன் இருக்குது. நீங்கள் எந்த ஃபங்க்ஷனில் இருக்கீங்கன்னு நம்ம அது கீ ப்ரெஸ் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும். சாரி. ஸோ இப்போ நம்ம வந்து கிரியேட் அவுட்லைனுங்கிற ஆப்ஷனை பார்த்து முடிச்சிட்டோம். ஃபைண்ட் ஃபாண்ட்னு ஒன்று இருக்குது. இது என்னது ஃபைண்ட் ஃபாண்ட் அப்படின்னாக்கா, நம்ம டாக்குமெண்ட் ஹோல் ஆர்ட் ஒர்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபாண்ட்ஸ் லிஸ்ட் எல்லாம் இதில் வரும். இந்த ஃபாண்டு வந்து சில கம்ப்யூட்டரில் கிடைக்காத பட்சத்தில் இது என்னென்ன ஃபாண்ட்ஸ்லாம் நம்ம இந்த ஆர்ட் ஒர்க்கு யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபாண்ட்ஸை காப்பி பண்ணி தனியாக ஒரு ஃபோல்டர் வச்சு, ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சு அதையும் நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு அனுப்பலாம். ஓகேங்களா. வெளியில் வந்து ஃபைல் போகுது அப்படின்னாக்கா அவங்களுக்கு இதையும் நம்ம அனுப்பலாம். சில நேரம் அவங்க சைடு எடிட் பண்ணுறதுனாலும் எடிட் பண்ணிப்பாங்க, அதுக்காக தான். ஸோ இதில் நம்ம வந்து ஃபைண்ட் ஃபாண்ட்ஸ் இன் டாக்குமெண்ட்ஸுங்கிற லிஸ்ட்டில் வந்துட்டு நான் இந்த டாக்குமெண்ட்டில் என்னென்ன ஃபாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கணும் அதோடைய லிஸ்ட் எல்லாம் வரும். வேறு ஒரு கம்ப்யூட்டரில் போய் ஓப்பன் பண்ணும்போது இந்த ஃபாண்ட்ஸ் இன் டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது ஃபாண்ட் மிஸ்ஸிங் ஆனாக்கா உங்களுக்கு இங்கே டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணும்போதே எரர் காட்டும். இந்த செக் பாக்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த ஃபாண்ட்ஸ் இஷ்யூவை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுடைய ஆர்ட் ஒர்க்கு திரும்ப நார்மலாக ஓப்பன் ஆகும். சில நேரம் உங்கள்கிட்ட இந்த ஃபாண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சப்ஸ்டியூட் ஃபாண்டு யூஸ் பண்ணலாம். அந்த ஃபாண்ட்ஸ் எப்படி எடுக்கணுனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபாண்ட்டு நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க.
மைரைட் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் இருக்குது. அந்த ஃபாண்டுக்கு பதிலாக நான் வேறு ஃபாண்டு யூஸ் பண்ணுறேன். லாவோ சங்கம் எம்என் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் இருக்குது. இந்த ஃபாண்டை நான் கொடுக்குறேன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு சேஞ்ச் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஃபாண்டு மாறிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு டைப்புக்குள்ளார இருக்கிற ஃபைண்ட் ஃபாண்ட். சில நேரம் நீங்கள் இந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணும்போதே இந்த ஃபைண்ட் ஃபாண்ட் விண்டோ ஓப்பன் ஆகிட்டு இந்த ஃபாண்ட் வந்து உங்களுடைய சிஸ்டம்லேயே இல்லை, உங்களுக்கு இது இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணுமா இல்லை நீங்கள் வச்சுருந்தீங்கனாக்கா அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை பார்த்துட்டு நம்மக்கிட்ட அந்த ஃபாண்ட் இல்லைனாக்கா நாம் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு திரும்ப அந்த டாக்குமெண்ட்டை ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணோம்னாக்கா எந்த ஒரு இமேஜோ இல்லை டெக்ஸ்ட்டோ எதுவுமே நமக்கு டேமேஜ் ஆகாது. கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி சேவ் பண்ணோமோ அதே ஃபைல் இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் கேஸ். இது எப்படின்னா சில நேரம் வந்துட்டு நம்ம கேபிட்டல் லெட்டரில் வேணும் அப்படின்னாக்கா அது போயிட்டு கேபிட்டல் லெட்டரில் மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து எனக்கு சி வந்து கேபிட்டலில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேமராஸுங்கிற செலக்ட் பண்ணிவிட்டு டைப்புக்குள்ளார டைட்டில் கேஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேபிட்டலாக மாறிடும், மீதி எல்லாம் வந்துட்டு ஸ்மால் லெட்டரில் இருக்கும். இதுதான் வந்துட்டு சேஞ்ச் கேஸ். நீங்கள் இது மட்டும் இல்லை, ஹோல் ஆர்ட் ஒர்க்கையே நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது தான். ஸோ இது ஃப்ரீயாக இருக்க டைமில் நீங்கள் இதேமாரி ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எதுவும் டவுட்னாக்கா எனக்கு வாட்ஸ்அப் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் கொடுங்க, நான் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் தரேன். நம்மளுடைய வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.